Hi babes, welcome back to my channel Drama Love Shifa. Revenge Love episode 17. லாஸ்ட் எபிசோடு பார்க்காதவங்க ஐகார்டில் லிங்க் இருக்கும். வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க, வேங்ஷன்னு வெய்ய அவனுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அவன் மைட தனியாக உட்காந்துட்டு இருந்ததால அவன் உள்ளே கூப்பிட்டு வந்து அவனுக்கு டவல் கொடுக்குறான். இந்த தொடச்சிக்கும், உனக்கு சளி பிடிச்சிக்க போகுது அப்படின்னு சொல்ல வெய் அதை வாங்கிக்கிறான். அதே நேரம் இந்த வேங் ஷூவை ஷீச் எங்க நடுரோட்டில் இறக்கி விட்டு போயிட்டால. அப்போ மழை வேற வந்துச்சுல்ல. ஸோ மழையில நனைஞ்சுக்கிட்டே அந்த குட்டி பாம்பையும் கூட கூட்டு வந்திருக்கான். ஆனால் இப்போ அவனோட வீட்டுக்கு போகாம ஷியாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். வந்தவன் கதவை தட்ட ஷியா ஃபர்ஸ்ட் இவனை பார்த்ததுமே டென்ஷன் ஆகுறான். நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்ற மாதிரி அவனை ஒரு மாதிரி பார்க்குறான். அப்புறம் மழையில நினைஞ்சு வந்திருக்கிறத பார்த்ததுமே அவனுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு போல. சரி வா உள்ள அப்படின்னு அவனை உள்ள கூட்டிட்டு போயிடுறான். அப்புறம் ஷீச்சனுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துச்சுல்ல, அவன் ஆன்ட்டியை பார்க்கறதுக்கு வரான். ஆன்ட்டி இப்போ அதெல்லாம் வேண்டாம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன், என்னை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் ஷீச்சன் அதெல்லாம் கேட்க மாட்டான். இல்லை ஆன்ட்டி நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு வெயிக்கிட்ட இருந்து அதெல்லாம் மறைக்கிறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆன்ட்டி இல்லை தயவு செஞ்சு வெயிக்கிட்ட மட்டும் சொல்லிடாத, ஏன்னா இப்போவே அவனுக்கு என்னுடைய உடம்போட கண்டிஷன் பற்றி தெரிஞ்சா அவன் இப்போ இருந்தே என்னை பற்றி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அதுவே நான் இறந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சா அது கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஸோ அவன் இப்போ இருந்தே கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஸ்ரீசெங்கும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிறான். அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டாச்சும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தங்கி இருக்கணும், அப்புறம் எங்கள் காலையிலனா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஸ்ரீசங் எப்படியோ பேசிட்டு வெளியில வரான். அப்புறம் அவன் வெய்க்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி நீ வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்க அவன் வெறும் அப்படின்னு மட்டும் சொல்கிறான். அப்படின்னா நீ தூங்க போறல்ல, சரி நீ தூங்கு, ஆனால் இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வரமாட்டேன், எனக்கு வெளியில் ஒரு வேலை இருக்குது. என்ன, நான் இன்னைக்கு வராததால நீ நல்லா பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு பத்திரமா தூங்கு, என்ன சரிதானே அப்படின்னு கேட்குறான். ஆனால் வெய் அது எதுக்குமே சரியாக பதில் சொல்ல மாட்டான். அது மட்டும் இல்லை, அவன் வீட்டில் இல்லைன்ற விஷயத்த வெய் சொல்ல மாட்டான். அவன் இப்போ வேங்ஷோட வீட்டில் இருக்கான். வெய் ஏன் இவ்வளோ சோகமாக பதில் சொல்கிறான்னா, அவன் என்ன நினச்சிக்கிறான், ஷீச் எங்கே வேங்ஷோ கூட போயிருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் எதுவுமே பேசாமல் ஃபோனை வச்சிடறான். ஷீச் எங்கே நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் தான் சொல்லிட்டோமே அப்படின்ற மாதிரி அவனை ஃபோன் கட் பண்ணிடுறான். இவன் அந்த பக்கம் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா, இவன் இந்த பக்கம் ஒரு மாதிரி ஓவராக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த வேங்ஷன் அவன்கிட்ட வந்து இந்த தனி குடி, இவனா போய் வேங்ஷோட ரூமில் போய் படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, இல்லை வேண்டாம், நான் அவனோட ரூமுக்கு போய் இப்போ தூங்கினா அவன் வரும்போது என்னை பார்த்து அவனுக்கு பிடிக்காதில்ல, அவனோட பெட்டில் நான் படுத்திருந்தா அப்படின்னு வெய் கேட்க, அதுக்கு வேங்ஷன் சொல்கிறான், இந்த மழையில வீட்டுக்கு வராதவங்க மழை விட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா வீட்டுக்கு வர மாட்டாங்க, அவங்க வெளியில எங்கேயாச்சும் தங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட வெய்க்கு அது கரெக்டுன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவன் தான் ஷீச்சங்க வேங்ஷம் வெளியில போயிருக்காங்கன்னு தானே நினைச்சிட்டு இருக்கான். ஸோ அவனும் எதுவும் சொல்லாம சரி அப்படின்றான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே ஷீச்சங்க வீட்டுக்கு வரான். வரும்போதே வெய் நான் வந்துட்டேன் அப்படின்னு வெய்ய கூப்பிட்டுக்கிட்டே வரான். அப்புறம் போய் அவங்களுடைய பெட்ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே தலைகாணி பெட்ஷீட் எல்லாம் கலையாம அப்படியே இருக்குது. இவனுக்கு ஒன்றும் புரியல, எங்கே போனா இவன் அப்படின்னு ஃபோன் எடுத்து கால் பண்ணுறான். அப்போ கரெக்டாக வெய் வெளியில இருந்து உள்ள வரான். ஷீச்சங்க அவனை பார்க்க, நீ நைட்டு அப்போ வீட்டுக்கு வரலையா, நைட்டு நீ எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்குறான். வெய் சரியா எதுவும் பதில் சொல்லாம அவன் பாட்டுக்கு போக, நான் கேட்கறல நைட்டு நீ எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்குறான். நான் வேங்ஷோட வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல ஷீச்சங்க்கு செமையா கோவம் வருது. வேங்ஷோ வீட்டுக்கு போயிருந்தியா இல்ல வேங்ஷன் வீட்டுக்கு போயிருந்தியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம சும்மா இருக்க, நான் உங்ககிட்ட எத்தனையோ டைம் சொல்லி பார்த்துட்டேன், நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட நீ டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நான் கூட நீ ஏதோ வெறும் பாக்ஸிங் தான் கத்துக்கிறேன்னு சொல்லி சும்மா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவன் வீட்டுல தங்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் உனக்கு சரியா படுதான்? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, நான் என்ன வெறும் உன்னை ஒரு பெட்டு மாதிரி வீட்டுல வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு வெய்கிட்ட கேட்குறான். அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம இருக்க, அப்படின்னா உனக்கு இதுலலாம் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைல்ல, அப்ப நான் மட்டும் எதுக்கு உன் மேல அக்கறை வச்சுக்கணும், நீ இப்பவே இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு வெய்யோடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியில தள்ளி கதவை சாத்திடுறான். ஐயோ எனக்கு இந்த சீனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா போச்சு, பாவம் வெயி. அப்புறம் வெய் கிளினிக்கு வரான். அங்க ஷாவுக்கு அந்த கிளினிக்கெல்லாம் கிளீன் பண்ணி பெருக்கி தொடச்சிக்கிட்டு இருக்கான். அப்ப வெய் ரொம்ப சோகமா வந்து ஷீச்செங்கனை வீட்டை விட்டு துரத்திட்டான் அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் ஷா வந்து அது விளையாட்ட நினைச்சுக்கிறான். அவனை கிண்டல் பண்ணி ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் வெய்யோடைய ஃபேஸை பார்க்குறான். பார்த்தா வெய் கண்ணுல இருந்து ஒரே தனியா வருது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு, என்ன சொல்ற, உண்மையுமே ஷீச்செங் உன்னை வெளியில அனுப்பிட்டானா அப்படின்னு கேட்க அவன் ஆமா அப்படின்னுட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். நேற்று நைட்டு ஃபுல்லா ஷீச்செங் வீட்டுக்கே வரல,
எனக்கு தெரிஞ்சு அந்த பேங்க் ஷோ கூட தான் அவன் எங்கேயாச்சும் வெளியில போயிருப்பான். ஆனா அதை மறைக்கிறதுக்கு அவன் என் மேல கோவப்படுறான். அவன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தான், அவனுக்கு எப்ப என்ன பிடிக்கல அவன் வீட்டை விட்டு அனுப்பிடுறேன்னு. ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுதுகிட்டு இருக்கான். அப்ப ஷா சொல்றான், என்ன சொன்ன நீ? நேற்று நைட்டு ஷீச்சங் பேங்க் ஷோ கூட இருக்க முடியாது. ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக பேங்க் ஷோவா என் கூட என் வீட்டில் தானே இருந்தான் அப்படின்னு சொல்ல, அவன் எதுக்கு உன் வீட்டுக்கு வந்தா அப்படின்னு அவன் கேட்குறான். எனக்கு தெரியல, ஆனால் வரும்போதே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தான், அதனால நான் நைட்டு என் வீட்லயே தங்குறதுக்கு இடம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா ஷீச்சங் நேற்று எங்கே போயிருப்பா அப்படின்னு யோசிக்கிறான். சரி சரி விடு, எல்லாம் சரியாயிடும், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. இப்போ நீ எங்கே போவ? வேணுன்னா வந்து என் கூட என் வீட்டில் தங்கியிருக்கியா அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன மாதிரி அவங்க அம்மாவை பார்க்க வரான். அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, அவங்க கரெக்டாக டேப்லெட் போடும்போது வரான். அப்போ ஆன்டி டேப்லெட்டை பின்னாடி ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. அவன் பக்கத்தில் வந்து, என்னம்மா உங்களை பார்த்தா ரொம்ப ஒல்லியான மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு தான் அம்மாவை பற்றி தெரியல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல. இருந்தாலும் என்னம்மா இப்படி இழைச்சி போயிட்டீங்க, நீங்கள் நல்ல ஃபுட்டாக சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நான் வந்துட்டேன்ல, இன்னைக்கு நானே உங்களுக்கு குக் பண்ணி தரேன் அப்படின்ட்டு அவன் கிச்சனுக்கு போக ஆன்டி மெதுவாக மெடிசன் எடுத்து பேக்கெட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. அப்புறம் குக் பண்ணுறதுக்கு போய் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் ஃப்ரிட்ஜில் எல்லாமே நிறையா வாங்கி வச்சிருக்குது. அதை பார்த்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா இதெல்லாம் யார் வாங்கிட்டு வந்தா அப்படின்னு கேட்க, ஷீச்செங் தான், அவள் அடிக்கடி இங்கே வரான், சொல்லப்போனால் டெய்லி வருவான் என்னை பார்க்கறதுக்கு, வரும்போதெல்லாம் என் கூடவே இருந்து என் கூட சாப்பிட்டுட்டு தான் போவான். எனக்கு அவன் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு உனக்கு கிடைச்சது ரொம்பவே நல்ல விஷயம். என்ன வாங்கிட்டு வந்த ஃபுட்டு தான் எனக்கு அவ்வளவா ஒத்துக்க மாட்டேங்குது, அந்த டேஸ்ட் எனக்கு புதுசாக இருக்குது, இல்லைன்னா இதை மட்டும் ஷீச்சிங் வாங்கிட்டு வராமல் இருந்தா இதை நான் தூக்கி வீசிருப்பேன் அப்படின்னு ஆன்ட்டி சொல்ல, அம்மா இதெல்லாம் ரொம்ப விலை அதிகம், உங்கள் ஹெல்த்துக்காக அவன் வாங்கிட்டு வந்திருக்கான், இதை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல ஆன்ட்டி சரின்னு சொல்லிடுறாங்க. உண்மை சொல்ல போகணும்னா ஷீச்சங் உனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சது உனக்கு ஒரு ஒய்ஃப் கிடைச்ச மாதிரி இருக்கு, ஒரு ஒய்ஃபை விட அவன் ரொம்ப நல்லவனா இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட வெய்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா ரொம்ப யூஸ்ஃபுல் தான் அப்படின்னு மனசுக்குள்ள திங்க் பண்றான். அன்னைக்கு நைட் ஆகுது. அவனோட ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்க ஷீச்சங் எதுவும் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கானான்னு. என்ன நம்ம ஃபோனில் எதுவும் சிக்னல் வரலையா அப்படின்னு பார்க்குறான். ஆனால் ஷீச்சங் கிட்ட இருந்து அவனுக்கு எந்த டெக்ஸ்ட்டும் வரல. அப்போ அவங்க அம்மாவுடைய ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்குது. போய் பார்த்தா ஆன்ட்டி வந்து மாத்திரை போட ட்ரை பண்ணாங்க போல. அவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறதால அவங்க கையில இருந்து அந்த கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு போய் பார்க்க, ஒன்றும் இல்லைப்பா கிளாஸ் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி சமாளிக்கிறாங்க. அப்போ அவன் திரும்பி கிளாஸ் எடுக்கும்போது ஆன்ட்டி அந்த டேப்லெட் எடுத்து வாயில போட்டு மறைச்சிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்ல தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்குறான். அப்புறம் என்னம்மா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா பயமாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல. அப்புறம் அவனை கொஞ்ச நேரம் ஆன்ட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கான். அப்போ ஆன்ட்டி சொல்கிறாங்க, நான் நேற்று உங்கள் அப்பாவை கனவுல பார்த்தேன் தெரியுமா, அதில் உங்கள் அப்பா ரொம்பவே ஹெல்த்தியாக இருந்தார், அவர் எங்கே இருக்கும்போது எப்படி இருந்தார் அப்படி இருந்தார் அப்படின்னு சொல்ல, நானும் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு கூடிய சீக்கிரம் உங்கள் அப்பாவை போய் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல, அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்படி இல்லைப்பா அப்படின்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. அப்போ என்னம்மா பண்ணுறது, எனக்கு வேலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது, எனக்கு மட்டும் ஒரு லோன் கிடைச்சா நான் என் வேலை இருக்கிற பக்கத்துலேயே வீடு வாங்கி உங்களை என் கூடயே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல, ஆனால் நான் என்ன ஆனாலும் இந்த வீட்டை விட்டு வர மாட்டேன்ப்பா, இந்த வீட்டில் என்னோட மெமரிஸ் நிறையா இருக்குது, கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, அம்மாவை சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஆன்ட்டி சொல்கிறாங்க, இதே வீட்டில் உனக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் கூட நீ குழந்தைய கூட சந்தோஷமா இருக்கணும், எனக்கு பேரன் பேத்தியெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ரொம்ப ஹாப்பியாக, ஆமாம் உங்களுக்கு பேரன் பேத்தியெல்லாம் பிறப்பாங்க, அவங்கெல்லாம் உங்கள் பின்னாடியே பாட்டி பாட்டின்னு சுற்றுவாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஆன்ட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. 2 பேரும் அதை பற்றி பேசிட்டு ரொம்ப ஜாலியாக அந்த டைம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் கிளினிக்கில் ஷா ஏதோ திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு வந்து பின்னாடி இருந்து குவாஷிங் ஹெல்ப் பண்ண, குவாஷிங்கை பார்த்ததுமே அவன் செம்ம ஹாப்பி ஆகிடுறான். அவன் வெளியூர் போயிருந்தால, நீ வந்துட்டியா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக சொல்ல, வந்துட்டேன், நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு குவாஷிங் பக்கத்தில் வந்து கேட்க, அவன் மெதுவாக அவனை தள்ளி விடுறான். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். என்னது நீ என்னை மிஸ் பண்ணலையா அப்படின்னு அவன் கேட்க, இல்லை எனக்கு தான் அவன் மூஞ்சே மறந்து போன மாதிரி இருக்கா அப்படின்னு ஷா சொல்ல,
முகமே மறந்து போச்சாம். இப்ப கூட 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம 2 பேர் வீடியோ கால் பேசணும். வீடியோ கால்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லவா அப்படின்னு கேட்க, வாயை மூடு அப்படின்னு ஷியா அவனோட வாயை பொத்துறான். அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வீடியோ கால் என்னமோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல. அப்புறம் ஷியாவுக்கு அன்னைக்கு இவங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தால வேங்ஷாவோடைய அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டு, அது ஞாபகம் வருது. அதை அவன் குவாஷிங் கிட்ட காமிச்சு, இது வேங்ஷாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டு. 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள்லாம் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போதுலேருந்தே அவனுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்குது. அப்போ உனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாதா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு குவாஷிங் சொல்கிறான். ஏன் ஷீச்சிங் எதுவும் சொன்னது இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லை அவங்க 2 பேரும் திடீர்னு சண்டை போட்டுவாங்க, அப்புறம் திடீர்னு சேர்ந்துக்குவாங்க. அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என் கூட ட்ரிங்க் பண்ண வருவான், ஆனால் அப்போ கூட அவன் எதுவும் சொல்ல மாட்டான். சரி அடுத்த டைம் அவனை பார்க்கும்போது என்னென்னு கேட்குறான் அப்படின்னு சொல்ல, என்னது நீ ஷீச்சிங் கிட்ட கேட்க போறியா? அந்த பிரச்சனையில நீயும் தானே ஒரு ஆளு, உனக்கு என்ன தெரியாமலா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு குவாஷிங் சொல்கிறான் அவன் கையை பிடிச்சிட்டு, நான் சொல்கிறத நம்பு, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் நல்லா குடிச்சிருந்தேன். காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது என் பக்கத்தில் வேங்ஷுவா தூங்கிட்டு இருந்தான். எனக்கு அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. அப்புறம் நான் ஷீச்செங்கு கால் பண்ண அவன் கோவத்தில் என் கால் எடுக்கலாம். அவ்வளோதான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். நீ தான் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆச்சு, உன்னோட இன்டெலிஜென்ஸை வச்சு ஷீச்செங்கிட்ட பேசி என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க, என்ன பண்ணுறது, வேங்ஷுவா போனதுலேருந்து நான் ஷீச்செங் கூட சமாதானம் பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த வேங்ஷுவா போனதுலேருந்து நீங்கள் 2 பேர் ரொம்ப மெச்சூர் ஆகிட்டீங்க போல் அப்படின்னு ஷியாவ் கேட்க, ஆமாம் கிட்டத்தட்ட அப்படி கூட சொல்லலாம் அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்போ வேஷிங்கு ஷியாவோட கையை பிடிச்சி, நீ ஒன்றும் தப்பாக நினைக்கலையே, நான் ஷீச்செங்காக வேங்ஷுவா பின்னாடி போகலன்னு சொல்லி நீ ஒன்றும் தப்பாக நினைக்கிறல்ல, ஏன்னா அது கண்டிப்பாக உண்மை கிடையாது, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு குவாஷிங் அவங்ககிட்ட சொல்ல, சரி சரி விடு, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு ஷியாவ் சொல்கிறான். அப்புறம் குவாஷிங்கும் அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறன்னு ஒத்துக்கிறான். இங்கே ஷீச்செங் எங்கேயோ போயிட்டு இருக்கான். அப்போ அவன் கூட இருப்பான்ல, அவன் கேட்குறான், என்னாச்சு இப்போ நீங்கள் வெய்ய பார்க்கறதுக்கு போகிறதே இல்லையா அப்படின்னு கேட்க, அவனுக்கு எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமு, அதான் அவன் வேற ஒருத்தன் கூட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கான், அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன், அவ்வளோதான், கொஞ்ச நாளைக்கு தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா விஷயம், ரேக்கு இவ்வளோ தைரியமா, என்னால் நம்ப முடியல. இருந்தாலும் அவனுக்கு நீங்கள் யாருன்னு காமிச்சிருக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு ஷீச்செங் சொல்கிறான், அவன் எங்கிட்ட சும்மா வேணும்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் உண்மையாலுமே எந்த தப்பும் பண்ணலைன்னு எனக்கு தெரியும், சும்மா என்னை கடுப்பேற்றுறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான் அப்படின்னு ஷீச்செங் சொல்கிறான். அப்படின்னா ஷீச்செங் வெய் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான்னு பாருங்க. அப்புறம் குவாஷிங்கு வேங்ஷுவா பார்க்கறதுக்கு அவனோட வீட்டுக்கு போகிறான். அவனை பார்த்ததுமே நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு வேங்ஷுவா கேட்குறான். இப்போ குவாஷிங் உள்ளே வந்துட்டு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை காமிச்சு, இதெல்லாம் என்ன உண்மையா அப்படின்னு கேட்க, அதை பார்த்துட்டு நக்கலாக சிரிச்சுட்டு, ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு கூட நான் டேப்லெட் போடலை, என்கிட்ட நீ கொஞ்சம் பத்திரமாவே இரு, நான் உன்னை கடிச்சாலும் கடிச்சிடுவேன் அப்படின்னு கிண்டலாக சொல்கிறான். அப்போ குவாஷிங்கு கடுப்பாகுது, என்ன பைத்தியமா, சும்மா என்கிட்ட நடிக்கிற வேலை வச்சுக்காத, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, 7 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு எதுவுமே சொல்லாமல் போனேன் அப்படின்னு கேட்க, ஏன் உன்னால் நம்ப முடியலையா, அன்னைக்கு நீயும் நானும் ஒன்றா அதை பண்ணோம், இதுவே நான் ஒரு பொம்பளையாக இருந்தால் உனக்கு குழந்தை பெற்று கொடுத்துருப்பேன், ஆம்பளையாக இருக்கேனே எப்படி உனக்கு நிரூபிக்கிறது அப்படின்னு கிண்டலாக கேட்குறான். இருந்தாலும் குவாஷிங்கால் அதை நம்ப முடியல. அப்போ அந்த வேங்ஷா அவனை பார்த்து கேட்குறான், சரி உண்மையாலுமே அன்னைக்கு நைட்டு எதுவுமே நடக்கலைன்னு நீ நினச்சின்னா அப்புறம் 7 வருஷமாக எதுக்கு அந்த பையன் நீ ஏற்றுட்டு சும்மா இருக்க அப்படின்னு அவன் காஷின்கிட்ட கேட்க, அதுக்கு காஷிங் சொல்கிறான், 7 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்து போயிட்டல, அப்போ நானும் உன் பின்னாடியே வந்திருந்தேன், இப்போ நான் ஷீச்செங் கூட இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கல, அந்த மாதிரி இருக்க முடியாதுல்ல, என்னதான் ஷீச்செங் என்ன அந்த அளவுக்கு ஹேட் பண்ணியிருந்தாலும் இத்தனை நாள் அந்த ஹேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சுல்ல, உனக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, மோதலில் ஆரம்பிக்கிறது தான் கடைசியில் காதலில் முடியும்னு, அந்த மாதிரி தான் எங்களுக்கும் ஹேட்டில் ஆரம்பிச்சிச்சு, இப்போ அது லவ்வாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல, உடனே வேங்ஷுவாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, எனக்கு அப்போவே தெரியும்டா அவங்க 2 பேருக்குள்ள என்னமோ இருக்குன்னு, அதனால தான் நான் வேணும்னே உன் கூட தப்பு பண்ண மாதிரி நடித்தேன், உன்னை வேணும்னே அதில் மாட்ட வச்சேன், நான் மட்டும் அப்படி பண்ணாமல் இருந்தால் நீ ஷீச்செங் கூட அன்னைக்கு நைட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பல அப்படின்னு கோவமாக சொல்ல, அப்போ குவாஷிங்கு ரொம்ப ரிலாக்ஸாக, பாத்தியா நீயே உன் வாயால் ஒத்துக்கிட்ட, அப்படின்னா இதெல்லாம் நீ பண்ண பிளான் தானே அப்படின்னு கேட்க, வேங்ஷுவாக்கு என்னடா இவன் நம்ம இவ்வளோ ஈஸியாக ஏமாத்திட்டானே அப்படின்னு கடுப்பாக இருக்குது. அப்போ வாஷிங் கேட்குறான், ஆமாம் உனக்கு எதுக்கு என்னையும் ஷீச்செங்கையும் வச்சு டவுட் வந்துச்சு அப்படின்னு கேட்க, எனக்கா,
அன்னைக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா? என் கூட பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது நைட்டு ஃபுல்லா அவன் உன் பேரை சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா? அப்படியே உன்னை தூக்கி எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்கலாம் போல இருந்துச்சுன்னு சொல்ல, ஏண்டா அவன் நல்லா குடிச்சிட்டு இருந்தா என்ன வேணா உளருவான், குடிச்சிட்டு உளறதெல்லாம் ஒரு விஷயமா உனக்கு அப்படின்னு கேட்க, அவன் குடிக்காம இருக்கும்போது கூட எப்பயுமே அவன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கானே அப்படின்னு சொல்ல, பாஷிங் ரொம்ப கோவமா, சும்மா இந்த மாதிரி நான்சென்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, இதால தான் இப்ப நீ இந்த நிலைமையில இருக்க, நீ பண்ண இந்த பிளான் உனக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சுல்ல, இதால உனக்கே எவ்வளவு பெரிய கெட்ட பேரு, இருந்தாலும் இந்த கெட்ட பேரை நீ சரி பண்றது கூட ட்ரை பண்ண மாட்டேன், அந்த அளவுக்கு ஷீச்செங்கி என்னையும் பிரிச்சு வைக்கிறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னு கேட்க, அதுக்கு வேங்ஷுவா சிரிச்சுக்கிட்டே எனக்கு அது சந்தோஷம்தான் அப்படின்னுட்டு போறான். இங்க ஷீச்செங்கு அவனுடைய வீட்டுல தனியா உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கான். அப்ப வெளியில யாரோ காலிங் பெல் அடிக்க, அவன் வெய் தான் திரும்ப வந்துட்டா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா போய் வெய் வந்துட்டியா அப்படின்னு கதவை திறக்கிறான். ஆனா அங்க வந்திருக்கிறது வேங்ஷுவா. வேங்ஷுவா பார்த்தீங்கன்னா அவன் செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். அப்ப நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்க, உன்னுடைய பாம்பை தான் கொடுத்துட்டு போக வந்த அப்படின்னுட்டு அவன் பாட்டுக்கு உள்ள வரான். ஷீச்செங்கு கடுப்பா இருக்குது. அவன் எதுவும் பேசாம போய் ஒரு ஓரமா உட்காந்துட வேங்ஷுவா அந்த வீட்டை சுத்தி பாக்குறான். ஓ, இதுதான் உங்களுடைய காதல் கோட்டையா அப்படின்னுட்டு அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பாக்குறான். அதுல வெய்யும் அவனும் ஒன்னா சேர்ந்து எடுத்துக்கிட்ட நிறைய கப்பிள் போட்டோஸ் இருக்குது. அதுக்கு வேங்ஷுவா கேக்குறான், இப்பெல்லாம் நீ பழைய மாதிரி போட்டோஸ்ல சிரிக்கிறதே இல்லையே போலியே அப்படின்னு சொல்ல, நான் எப்பயுமே போட்டோஸ்ல சிரிக்க மாட்டேன் அப்படின்னு ஷீச்செங் சொல்றான். இல்லையே, நீ நானும் ஒன்னா சேர்ந்து எடுத்துக்கிட்ட பழைய வீடியோஸ் எல்லாத்துலயும் நீ ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்ப தெரியுமா? அந்த வீடியோஸ் எல்லாம் என்னோட லேப்டாப்ல இருக்குது. அன்னைக்கு வெய்ய வீட்டுக்கு வரும்போது அந்த லேப்டாப் ஓபன் பண்ணி அவன் அந்த வீடியோவெல்லாம் பார்த்தான் போல, அவனுக்கு ரொம்ப தைரியம் தான் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நீ வேணும்னு தானே பண்ற அப்படின்னு ஷீச்செங் கோவமா கேட்கறான். அதுக்கு வேங்ஷுவா நக்கலா சிரிக்கிறான். இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு ஷீச்செங் கோவமா சொல்ல, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல, ஷீச்செங் கோவமா வந்து அவன் கழுத்தை பிடிக்கிறான். அதுக்கு வேங்ஷுவா, ஏன் விட்டுட்ட, நல்லா கழுத்தை நெறி அப்படின்னு சொல்ல, ஷீச்செங் அவன் மேல இருந்து கையை எடுத்துடுறான். நீ என்ன இன்னும் எனக்கு உன் மேல லவ் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீ போனதுக்கு அப்புறம் 6 வருஷம் நான் அதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடந்த இந்த 1 வருஷமா என் ஹார்ட் உன்னோடது கிடையாது, நான் உன்னை மறந்துட்டேன். ஸோ தயவு செஞ்சு இங்கிருந்து வெளியில போயிடு அப்படின்னு சொல்றான். அதுக்கு வேங்ஷுவா, என்ன சொல்ற நீ? 7 வருஷம் நீ என்னை விட்டு பிரிஞ்சிருந்தேன், அதுக்கு முன்னாடி 3 வருஷம், எல்லாத்தையும் சேர்த்தா 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷம் மெமரிஸை உன்னால மறக்க முடியுமா? அது எப்படி நீ மறப்ப அப்படின்னு கேட்க, அதுக்கு ஷீச்செங் சொல்றான், ஆமாம் என்னால கண்டிப்பா அதை மறக்க முடியாதுதான். ஏன்னா அதெல்லாம் என் மனசுல காயமா இருக்குது. அந்த காயம் எனக்கு இப்ப வலிக்கிறது இல்லை. ஏன்னா காயம் ஆறி போச்சு. ஆனா அந்த தழும்பு மட்டும் இருக்குது. அதனால தான் என்னால மறக்க முடியல அப்படின்னு சொல்றான். நீங்க இருந்து போ அப்படின்னு ஷீச்செங் மறுபடியும் சொல்ல, அப்ப வேங்ஷுவாக்கு அழுக வருது. அவன் ஷீச்செங்க பார்த்து, சரி நான் போயிடுறேன், இனிமே உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ என் முகத்தை பார்த்து, நான் ஷீச்செங் வேங்ஷுவா உன்னை லவ் பண்ணல, எனக்கு உனக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு என் கண்ணை பார்த்து சொல்லு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, ஷீச்செங் அவன் கண்ணை பார்த்து சொல்ல வரான். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னமோ ஷீச்செங்க தடுத்துடுது. ஷீச்செங் அந்த சென்டென்ஸை ஃபுல்லா சொல்லாம அந்த வேங்ஷோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியில தள்ளி கதவை சாத்திடுறான். ஆனா வேங்ஷுவாக்கு இதுல ஒரு நிம்மதி இருக்குது. ஏன்னா ஷீச்செங் வாயை திறந்து எதுவுமே சொல்லலைல்ல, அதாவது நான் உன்னை லவ் பண்ணலன்னு. அதை நினைச்சு என்னமோ வேங்ஷுவா லைட்டா ஸ்மைல் பண்றான். அப்புறம் வெய் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தால அவ ரிட்டர்ன் வரான். ஸ்ட்ரைட்டா கிளினிக்கு தான் வரான். வந்துட்டியா நீ அப்படின்னு ஷியா அவனை பார்த்து ரொம்ப ஹாப்பியா கேட்குறான். ஆனா நீ ஷீச்சங் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்க, அவன் எதுவும் சொல்லாம வந்து அவன் பக்கத்துல உட்காடுறான். ஷீச்சங்க நீ இன்னும் சமாதானமாகலையா அப்படின்னு கேட்க, இல்ல அவன் எனக்கு ஒரு மெசேஜ் கூட அனுப்பல தெரியுமா? அவனுக்கு எங்க என்னை பத்தி நினைக்கிறதுக்கு டைம் இருக்கும், அவன் வேங்ஷுவா கூட ஜாலியா இருந்திருப்பான் அப்படின்னு சொல்றான். சரி அப்படி ஷீச்சங் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா நீ என்னை மன்னிச்சிடுவி அப்படின்னு கேட்க, அவன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்புறம் நான் குவாஷிங் கிட்ட அன்னைக்கு பேசினேன், அவன் நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னான். அவன் பேசி கண்டுபிடிச்சதை வச்சு பார்க்கும்போதும் அன்னைக்கு குவாஷிங்க்கும் அந்த வேங்ஷுவாக்கும் நடுவில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட வெய் எனக்கு அப்பவே தெரியும் இந்த வேங்ஷுவா தான் சரியான பைத்தியம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இந்த வேங்ஷுவா வந்து இங்க 6 மாசம் ஆச்சுன்னு சொல்றாங்க. அப்ப 6 மாசமா அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு இவங்க யோசிக்கும் போது, வெய் போபா டீ வாங்கிட்டு வந்திருப்பான். அதை ஷாக்கு கொடுத்துட்டு 2 பேர் ஒன்னா போபா டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப 6 மாசமா அவன் நம்மள சீக்கிரட்டா ஃபாலோ பண்ணியிருப்பானோ அப்படின்னு யோசிக்க, எனக்கு தெரிஞ்சு அவன் ஒருவேளை ஒன்னதான் ஃபாலோ பண்ணியிருப்பான் போல அப்படின்னு ஷியாவ் சொல்றான்.
ஆமாம், அவன் என்கிட்ட கூட என் பேரை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தான். எதுக்கு நீ இந்த பேரை வச்ச அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் போபா டீ குடிச்சுட்டு யோசிக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேருக்கு ஒரே டைம் ரியலைஸ் ஆகுது. அவன் இவன் பேரை பத்தியே கேட்கறான்ல, அப்படின்னா இவனோட உண்மையான பேர் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவன் ஷீச்சங்கிட்ட வந்து பழகுறதுக்காக அவன் பேரை சேஞ்ச் பண்ணியிருப்பான்ல, அது வேங்ஷாக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு ரெண்டு பேருமே ஆச்சரியப்படுறாங்க. அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா யூயூ பத்தியும் தெரியும்ல. ஆனா அவன் ஏன் இன்னும் ஷீச்சங்கிட்ட அதை பத்தி சொல்லல அப்படின்னு யோசிக்கும் போது, சரி இன்னும் சரியான சமயம் வராம இருந்திருக்கும் அப்படின்னு வெய் சொல்றான். இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு ஷியாவை கேட்க, என்ன நடக்குதோ நடக்கட்டும், அதுக்கேத்த மாதிரியே நானும் நடந்துக்க வேண்டியதா அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் வெய்யோடைய ஆஃபீஸ்க்கு யூயூ வந்திருக்கான். யூயூ அங்கே ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்திருக்கேன். வெய் அங்கே வரான். யூயூ பார்த்ததுமே லைட்டாக அவன் ஷாக் ஆகிறான். அப்போ யூயூ சொல்கிறான், அவள் இப்போ வேற ஜாப்க்கு மாறிட்டதாகவும் அவள் இப்போ இருக்கிற கம்பெனியில் எல்லாம் புதுசாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ரீமாடலிங் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு வெய்யும் சரின்னு ஒத்துக்கிறான். உட்காருங்க அப்படின்னு என்னை உட்கார வச்சுட்டு அந்த ப்ரௌஷர்லாம் கொண்டு வந்து பார்க்க சொல்கிறான். அப்ப இவங்க ரெண்டு பேருமே நல்லா பேசிக்கிறத பார்த்த அந்த ஆளு, உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு இவங்களை தெரியும் அப்படின்னு வெய்யி ஒத்துக்கிறான். அப்ப அந்த ஆள் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் யூயூ அவங்ககிட்ட பேச ட்ரை பண்றான். நீ நல்லா இருக்கியா அப்படின்னு அவன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி விசாரிக்க, எதுக்குமே அவன் சரியா பதில் சொல்ல மாட்டான். நீ இன்னும் அந்த ஷீச்சியம் கூட தான் இருக்கியா அப்படின்னு அவ கேட்க, அதெல்லாம் என்னோட பர்சனல் விஷயம், அதை பற்றியெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னுட்டு, நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ செலக்ட் பண்ணுங்க, அதை நாங்களே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு வெய் சொல்கிறான். இல்லை இல்லை ஃப்ரீயாலாம் வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வெய் அங்கேருந்து போக போகிறான். யூ அவன் பின்னாடியே ஓடி வரான். இவனை மறுபடியும் கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறா போல, ஏன்னா இப்போதான் வெய் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கான்ல அதனால. ஆனால் வெய் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். உங்களுக்கு எனக்கும் தான் நடுவில் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க, உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அதை நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாமல் யூ அங்கேருந்து போயிடுறான். அப்போ அங்கே கரெக்டாக ஷீச்செங் வரான். ஷீச்செங் யூவை பார்த்துட்டு, இவ எதுக்கு இங்கே மறுபடியும் வந்துட்டு போகிறான், அவளுக்கு நம்ம ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் தெரியுமா, அப்படி தெரிஞ்சு எப்படி அவள் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்க, அப்படின்னு சொல்ல போனால் பேங்க் ஷாக்கு தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும், அவனும் தான் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறான், அதுக்கு என்ன பண்ணுறது, என்னுடைய லவ் ரைவல்ஸ் எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாக பிஸ்னஸ் பண்ணி தருவேன், அதே மாதிரி தான் இப்போ இவளுக்கும் எல்லாம் ஃப்ரீயாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே உனக்கு ரொம்ப பெரிய மனசு தான் அப்படின்னு ஷீச்சிங் கிண்டலாக சொல்கிறான். ஆமாம் என்ன பண்ணுறது, இத்தனை நாளாக நீ எனக்கு ஒரு டெக்ஸ்ட் கூட பண்ணலை, ஆனால் இந்த லவ் ரைவல் வரும்போது நீ கரெக்டாக வந்திருக்க அப்படின்னு கிண்டலாக கேட்க, ஷீச்சிங் அவன் பக்கத்தில் வந்து அவனை ஹக் பண்ணிட்டு, சரி சரி விடு, காலையிலேருந்து எனக்கு ஒரே பொறை ஏறிக்கிட்டே இருந்துச்சு, அப்போவே நினச்சேன் நீ தான் நான் செம்மையாக திட்டுற போலன்னு, இப்போதான் தெரியுது அப்படின்னுட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். என்னை நீ ரொம்ப மிஸ் பண்ண போலியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வெய் நடிக்கிறான். நானும் மிஸ் பண்ணலை, குவாஷிங்கும் மிஸ் பண்ணலை அப்படின்னு கிண்டலாக சொல்கிறான். சும்மா சும்மா என்னை கிண்டல் பண்ணாத அப்படின்னு வெய்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கான். அடுத்து செல்லுங்க ரெண்டு பேரும் ஒன்றா வீட்டில் இருக்காங்க. அப்போ வெய் சொல்கிறான், நான் எங்கள் அம்மாவை பார்க்க போயிருந்தேன், அம்மாவை பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் அதனால் டயர்டாக இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஷீச்சிங் சொல்கிறான். அப்போ வெய், அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீ அடிக்கடி அம்மாவை பார்க்க வரியாம்மா, அம்மாவை நல்லா பார்த்துக்கிறேன், அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, காலையிலேருந்து என்னை திட்டிக்கிட்டு இருந்தேன், இப்போதான் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, வெய் பக்கத்தில் வந்து ரொம்ப ஹாப்பியாக அவன் மேலே சாஞ்சுக்கிறான். அப்புறம் வெய் சொல்கிறான், நான் எங்கள் அம்மாவுக்கு பிறக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு 38 வயசு ஆயிடுச்சு, ஆல்ரெடி அவங்களுக்கு 2 மிஸ்கேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன், நான் பிறக்கும்போதே எங்கள் அம்மாவோடைய ஃப்ரெண்ட்ஸோடைய குழந்தைங்கள்லாம் வீடே வாங்கிட்டாங்க, ஆனால் என்னோட கரியர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, எங்கே ஒரு வேளை எங்கள் அம்மாவுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கு ஷீட் சிங் சொல்கிறான், நம்மளோட பிஸ்னஸ் இப்போ நல்லா தானே போயிட்டு இருக்குது, நான் முடிஞ்ச அளவுக்கு பிஸ்னஸை பார்த்துக்கிறேன், உனக்கு டைம் கிடைக்கும் போதால நீ போய் உங்கள் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்கிறான். அப்புறம் ஷீட் என் கையில் ஒரு சிகரெட் வச்சுருக்கான். இப்போ நீ என்ன சொல்லுமோ சீக்கிரம் சொல்லு, இந்த சிகரெட் காலி ஆகிட்டா நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, வெய் அவன் கையில் இருந்து சிகரெட்டை வாங்கி அவன் வச்சுக்கிறான். அப்புறம் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே கிஸ் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு வேறு லெவலில் இருக்க போகுது. வேறு லெவல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்காதீங்க, ரொம்ப சேடான எபிசோடு வரப்போகுது. அதாவது ஷீ செங்க்கும் வெய்யுக்கும் நடுவில் பிரேக்கப் நடக்க போகுது.
ஸோ மறக்காம கண்டிப்பா அடுத்த எபிசோடு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ வீட்ஸ். பை.